நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இந்த வீடியோல எடுத்த போனோம்னா இந்த வீடியோல விருச்சிக ராசி பாத்தீங்கன்னா எந்த உறவுகளால் பாத்தீங்கன்னா வருமானம், எந்த செயல்களை செய்யும் பொழுது நமக்கு வருமானம் வரும், எது போன்ற விஷயங்கள் பாத்தீங்கன்னா நமக்கு வருமானம் வரும், எந்த உறவுகளால் பாத்தீங்கன்னா நமக்கு செலவுகள் வரும். இந்த ரெண்டே விஷயத்த நம்ம பார்க்க போறோம். இப்ப விருச்சிக ராசி பாத்தீங்கன்னா 2க்குரியவர் 5க்குரியவராக வருவதனால இது பாத்தீங்கன்னா பல அதிர்ஷ்ட வாய்ப்புகள்னால இந்த விருச்சிக ராசி பாத்தீங்கன்னா வருமானம் இல்ல, அதிர்ஷ்ட வாய்ப்புகள், அதிர்ஷ்ட நிகழ்ச்சிகள் நடப்பதால் பாத்தீங்கன்னா இவருக்கு வருமானம் வரும். அப்ப 2 வருமானம் 5 பாத்தீங்கன்னா அப்போ ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களாலும் இவங்களுக்கு வருமானம் வரும். 2 வருமானம் 5 பாத்தீங்கன்னா கற்ற வித்தையை அடுத்தவர்களுக்கு சொல்லித் தருவதன் மூலம், அதாவது ஆசிரியர் தொழில், இதன் மூலமாகவும் விருச்சிக ராசிக்கு வருமானங்கள் வரும். அதே போல பாத்தீங்கன்னா 2 வருமானம் 5 பூர்வீக சம்பந்தப்பட்ட சொத்துக்களாலும் அது போன்ற விஷயங்களாலும் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வருமானம் வரும். அதே போல 7ஆம் இடம் மனைவி, 12ஆம் இடம் வீண் செலவு. அப்போ மனைவியாகும் 7ஆம் இடம் 2வது குழந்தை, 12ஆம் இடம் வீண் செலவு. இப்போ மனைவி, 2வது குழந்தை போன்ற உறவுகளால் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு செலவுகள் வரும். அப்ப 7 நெருங்கி நண்பர்களை குறிக்கக்கூடிய பாவகம் ஆக நெருங்கிய நண்பர்களால் இந்த விருச்சிக ராசிக்கு செலவுகள் உண்டு. இது போன்ற உறவுகளிடம் நாம் செலவுகள் செய்யும் பொழுது மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.